அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா வில்வ வனநாதர் கோயிலில் இருக்கிறோம். இது எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டம் கடையம் அருகே இந்த வில்வ வனநாதர் கோயில் இருக்குது. இந்த வில்வ வனநாதர் அவருடைய தேவி நித்திய கல்யாணியோட இருக்கார். வில்வ வனநாதர் சிவபெருமானுடைய வடிவம், அதே மாதிரி நித்திய கல்யாணின்றது பார்வதி அம்மனுடைய வடிவம். இந்த கோயில் கட்டப்பட்ட காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நித்திய கல்யாணியுடைய உருவம் கிழக்கு நோக்கி பார்த்த மாதிரி இருந்த காரணத்தால் அந்த அம்மன் ஆக்ரோஷமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆக்ரோஷமாக இருந்த காரணத்தால் பூஜை முறைகள் சரியான விதத்தில் செய்யணும். பூஜை முறைகள் சரியான விதத்தில் செய்யலைன்னா அது தவறு செஞ்சவங்களை தண்டிச்சிடும், கொல்ற நிலைக்கு கூட போயிடும் அப்படின்ற ஒரு நிலையில இருந்தது. அதனால நிறைய பேர் அதற்கு பூஜைகள் செய்வதற்கு கூட பயந்த காலகட்டங்கள் அது இருந்தது. அப்போ இந்த ஏரியாவில் வாழ்ந்த தேவதாசின்ற ஒரு மங்கை என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த வில்வ வனநாதர் மேல ரொம்ப பற்றுதல். அதனால தான் தவறான வழியில பணம் சேமித்திருந்தாலும் அந்த பணத்தை எல்லாம் அந்த வில்வ வனநாதருக்காகவே அர்ப்பணிச்சாங்க. ஒரு டைம் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா ஒரு மாலையை எடுத்து அம்மனுக்கு சாத்தணும்னு சொல்லி கொடுக்கும் போது அந்த அம்மனுக்கு சாத்த முடியல. ஏன்னா அந்த அம்மன் ஆக்ரோஷமாகவும் உக்கிரமாகவும் இருந்த காரணத்தால அது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த பூசாரி எடுத்துட்டு வந்துட்டார். இந்த அம்மனுடைய அந்த ஆக்ரோஷத்தை நம்ம குறைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு அம்மன் சிலை இருந்ததுன்னா அந்த அம்மன் சிலையில சக்தி 16 கலையெல்லாம் இருக்கும். அதை 15 கலையா மாற்றி அந்த அம்பாளின் சக்தியை அந்த உருவத்தில் செதுக்கி ஒரு பீடம் அமைச்சு அது மேலே வச்சாங்க. அதை தரணி பீடம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த நித்திய கல்யாணி அந்த அம்மன் தெற்கு நோக்கி அமர்ந்த நிலையில் இருக்காங்க, தரணி பீடத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த புகழ்பெற்ற அந்த ஆலயத்தின் முன்னாடி நிற்கும். இப்போ வில்வ வனநாதர் கோயிலில் சிறப்புகள் ஒன்று பார்த்தோம். மற்றும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோயில் ராமாயணம் கதையோட தொடர்பு கொண்ட ஒரு கோயில். அப்போ இந்த கோயில் எவ்வளவு பழமையான கோயில் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மகாராஜா அது அயோத்தி நாட்டை ஆண்ட தசரதன் வன வேட்டைக்கு அவர் காட்டுக்கு போறாரு. அப்படி காட்டுக்கு போகும்போது அவர் நிறைய விலங்குகள்லாம் கொன்றுட்டு அப்படியே போய்கொண்டே இருக்கிறார். அப்போ அவங்க ஒரு சுனை இருக்கு. அந்த சுனையில ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அவர் என்ன நினைச்சிட்டாரு, மான் அந்த சுனையில நீர் குடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்பு எடுத்து ஏஞ்சிடுறாரு, விட்டுறாரு. அந்த அம்பு ஏஞ்சோன்னா அம்மா அப்படின்னு சவுண்டு கேட்டோன்னா இவர் போய் பார்த்தோன்னா ஒரு சிறுவன் அங்க அம்பு பட்டு கீழே கிடக்கிறார். உடனே போய் அவரை தூக்கணும்னா அந்த பையன் சொல்றார், நான் வெகு தூரத்துல இருந்து வரேன், என்னுடைய தாய் தந்தை கண் பார்வையற்றவங்க, நான் இந்த வனத்துல வரும்போது இது மாதிரி ஆயிடுச்சு, நீங்க அவங்களுக்கு தண்ணி தாகம்னு கேட்டனால அவங்கள இறக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு வந்திருக்கேன், இந்த தண்ணியை கொண்டு போய் கொடுத்து நான் இறந்து விட்ட செய்தி அவங்களுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இறந்துறாரு. அது எந்த இடம்னா வில்வ வனநாதர் கோயிலுக்கு அருகில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அவர் என்ன பண்றாரு, தண்ணி எடுத்துட்டு போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு போய் கொடுக்கும் போது, நீ யார் புதுசா இருக்கிறிய அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க தண்ணி கொடுங்க, நான் செய்தி சொல்லணும், இல்லை நீ யார் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா தசரதன் நடந்த நிகழ்வுகளை அவர் எடுத்து சொல்றார். அப்படி சொல்லும் போது அதை கேட்ட அந்த பெற்றோர்கள் ரொம்ப மனவேதனைப்பட்டு, நான் என்னுடைய மகன் இறந்த துக்க செய்தி கேட்டு நான் எப்படி இறந்தனோ அதே மாதிரி உன்னுடைய மகனை நீ பிரிந்து
நீயும் வந்து இறந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு அவங்க பெற்றோர்கள் 2 பேரும் இறந்துடுறாங்க. ஸோ இந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி மனவேதனைப்பட்ட தசரதன் என்ன பண்ணார், கடவுளை போய் வணங்கணும்னு சொல்லிட்டு அயோத்தி நாட்டை ஆண்ட தசரதன் வந்து வில்வ வனநாதரை வந்து வணங்குறாரு. நித்திய கல்யாணியோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த வில்வ வனநாதரை வந்து அவர் வந்து வணங்குறாரு. இது வந்து தல புராண வரலாற்றில் இந்த வரலாறு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இதோட சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து ஒரு சுனையும் அங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இத்தகைய ராமாயணத்துடன் தொடர்பு பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த வில்வ வனநாதர் கோயில். அப்போ எவ்வளவு பழமையான கோயில் இந்த வில்வ வனநாதர் கோயில், எவ்வளவு சக்தி வாய்ந்தது வில்வ வனநாதர் கோயில் அப்படின்றத நாம தெரிந்து கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வில்வ வனநாதர் கோயில் இருக்கோம். இப்போ ராமாயணத்தோட தொடர்பு கொண்ட கோயில் அப்படின்றது ஒரு சிறப்பு பார்த்தோம். ஆனால் வரலாற்றோடு தொடர்பு கொண்ட இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதியாருக்கும் இந்த கோயிலுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு வந்து இந்த கோயிலுக்கு இருக்கு. இந்த ஊர் வந்து கடையம் ஊர். இந்த பாரதியாருடைய மனைவி செல்லம்மாள் பிறந்த இடம் வந்து கடையம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பாரதியார் வந்து கடையம் என்ற ஊரில் தான் பெரும்பாலான நாட்கள் இங்கே தான் வந்து தங்கியிருந்தார். வில்வ வனநாதர் அவர் தான் வந்து இங்கே கும்பிட்டுட்டு இருந்தார். பாரதியார் வந்து இந்த வில்வ வனநாதரை எப்படி கும்பிட்டாரு அப்படின்னா, இந்த கோயிலுக்கு முன்புறம் இருக்கிற அந்த பாறையில தான் பெரும்பாலான நாட்களில் வந்து அவர் அமர்ந்து தவம், தியானங்கள், கடவுளை வணங்குதல் போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சார். அந்த இடத்துல உட்கார்ந்து தான் அவர் வந்து முக்கியமான பாடலான காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற பாடலை வந்து அந்த பாறையில் அமர்ந்து தான் பாரதியார் வந்து பாடினாரு. அது மட்டுமல்ல, இந்த வில்வ வனநாதருடைய தேவியான நித்திய கல்யாணியையும் மனதில் நிறுத்தி அவர் வந்து பாடுறாரு. என்ன பாடுறாருன்னா, உஜ்ஜயினி நித்திய கல்யாணி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படின்ற பாடலையும் அவர் வந்து இந்த ஆலயத்துக்காக தான் அவர் பாடுறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோயில் தான் இந்த கோயில். பாரதியாரும் பாரதியார் மனைவி செல்லம்மாவும் வாழ்ந்த இடம், பாரதியார் வந்து பாடல் பாடிய இடம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த கடையம் ஊர்ல இருக்கிறோம். நம்ம வில்வ வனநாதர் ஆலயத்துல இருக்கிறோம். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே இந்த மரத்தில் என்பார் அந்த குளத்தில் என்பார் துஞ்சுது முகட்டில் என்பார் மிக துயர்படுவார் நெஞ்சில் பயப்படுவார் அப்படின்னு சொன்ன புகழ்பெற்ற பாரதியார் வாழ்ந்த இந்த இடத்திலையும் அவர் பாடிய வில்வ வனநாதர் கோயில் முன்பாகவும் அவர் உட்கார்ந்து அமர்ந்து பாடிய அந்த பாறையின் அருகிலும் நின்று நாம் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வது நாம் பெற்ற பெரும் புண்ணியம் என்பதை நான் இந்த சமயத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளவும் பெருமைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, ஒரு வரலாற்று நிகழ்வும் நம்ம தெரிந்து கொண்டோம், புராண கதையும் தெரிந்து கொண்டோம், வில்வ வனநாதர் நித்திய கல்யாணி சிறப்பும் தெரிந்து கொண்டோம், கடையம் என்ற ஊரினுடைய சிறப்பையும் தெரிந்து கொண்டோம் என்பதை நாம் மனதில் நிறுத்துவோம். நன்றி, வணக்கம்.